ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்ன அன்பர்களுக்கு 11 நாட்களுக்கான பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஜூன் 20 ஜூன் 30 வரைக்கும். ஜூன் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் சாயந்தரம் 6:09 வரைக்கும் இருக்கு. விருச்சிக ராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். நம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடம். அதே நேரத்தில் புதன் நமக்கு லக்னத்திலேயே இருக்கார். புதன் லக்னத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்திருக்கார். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் சேர்க்கைகள் நமக்கு பலன் தருகிறது. அது நம்மளுடைய எண்ண அலைகள், குழந்தைகள் நலம் மற்றும் மகிழ்ச்சி, கலைகள் இதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக அது இயங்குது. அப்போ சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரனை போல வேலை செய்யும்போது குதூகலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜூன் 21 அன்னைக்கு கேட்ட நட்சத்திரம் சாயந்தரம் 6:18 வரைக்கும். இதுவும் புதனுடைய நட்சத்திரம். புதன் சுக்கிரனோட சேர்ந்து ராகுனுடைய திருவாரூர் நட்சத்திரத்தில் இருக்காரு. ராகு நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி இருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு மரியாதை, கௌரவம், புகழ் பெறக்கூடிய காலம். நம்ம தொட்ட காரியம் தொடங்கும், தொழில் பலம் அதிகரிக்கும், நமக்கு தொழில் சார்ந்த திறமைகள் வளரக்கூடிய நல்ல நாளாக நம்ம இதை கருதலாம். செவ்வாய் கிரகம் 19ஆம் தேதியே சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் வந்துடுது. இந்த 11 நாட்களுமே செவ்வாய் சுக்கிரனை போல பலன் கொடுக்குறாரு. அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ செவ்வாய் நமக்கு 11ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனாக செயல்பட்டதுனால எதிர்பார்க்குற நிகழ்ச்சிகள், ஒரு நல்ல சந்தோஷமான வளர்ச்சிகள், இதையெல்லாம் தான் நம்ம அதை குறிக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு 22 ஜூன் மூல நட்சத்திரம் சாயந்தரம் 5:54 வரைக்கும் கேதுனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீடான தனுசு ராசியில சந்திரன் கேது நட்சத்திரமாக பயணிக்கிறார். கேது 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல கேதுவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள், கஸ்டமர் ஓரியன்டேஷன் மற்றும் நம்மளுடைய முடிவுகள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் தரும். சிறப்பான வகையில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், தாயார் நலம் மற்றும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற நல்ல நாளாக இருக்கிறது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 23 பூராட நட்சத்திரம் சாயந்தரம் 5:03 வரைக்கும். இது மகர ராசியில் 8ல் சந்திரன் போகிறாரு. சூரியனாக செயல்படுகிறாரு. சூரியன் நமக்கு நம்ம லக்னத்திலேயே திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இன்றைக்கும் நமக்கு கடின உழைப்பு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் கடின உழைப்புங்கிறத விட கடினமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கு தயாராக இருக்கணும். அது மாதிரி 8ல் சந்திரன் அப்படிங்கிறது தேவையில்லாத, எதிர்பாராத சில அசம்பாவிதங்களை கொடுக்கும். பட் இருந்த போதிலும் சூரியன் ராகுவை போல செயல்படுறதுனால, ராகு நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய தொழிலுக்கோ கௌரவத்துக்கோ நம்மளுடைய டிக்னிட்டிக்கோ பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிடும். அதே நேரத்தில் நமக்கு மன அமைதியை குறைக்கக்கூடிய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கும். மறுநாள் பூராட நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை, சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ராகுவை போல செயல்படுகிறார். இந்த ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் தொழில் பலம் அதிகம். திங்கட்கிழமை ஜூன் 24 அது உத்திராட நட்சத்திரம். அது மதியம் 3:53 மேலே திருவோண நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் 8ஆம் இடத்துல சந்திரன் சுயசாரமாக வலுக்கிறாருங்கும் போது இன்னைக்கும் நமக்கு திங்கட்கிழமை உழைப்பு அதிகமாக இருக்கும், மன சஞ்சலங்கள் இருக்கும். பட்டு உழைப்புக்கு ஏற்ற ஒரு தொழில் பலம் நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் பண வரவு கூடும். இதில் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறதுல மன உளைச்சலை மட்டும் பார்த்துக்கணும். மறுநாள் ஜூன் 25 மதியம் 2:32 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் தொடங்குது. புதன்கிழமை
மதியம் 1 மணி 4 நிமிடம் வரைக்கும் 26ஆம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் சதயம் நட்சத்திரம். அப்ப சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். இந்த டைம்லேயும் நமக்கு தொழில் பலம் நல்லா இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், அந்தஸ்து உயரும், பணவரவு அதிகரிக்கும், உழைப்பில் ஆர்வம் மிகுதியாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு புதனை போல அங்கே ராகு செயல்படுறாரு அப்படின்னா நமக்குன்னு ஒரு தனி திறமைகள், தனி ஐடியாக்கள் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஒரு அங்கீகாரம் பெறுறது அல்லது ஒரு சாதனைகளை செய்கிறது, இது மாதிரி எல்லாம் நடக்கும். இதுக்கு சாதகமான நல்ல நாள் தான் சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் வியாழக்கிழமை ஜூன் 27 மதியம் 11:36 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. பூரட்டாதி என்பது குருவனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறது. சனி கிரகமும் அங்கே தான் 9ல் குரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சனியும் சந்திரனும் சேர்க்கை பலனை தருவார்கள். கோயிலுக்கு போகிறது, பூர்வீக ஸ்தானம், தந்தை வர்க்கம், இது சம்பந்தப்பட்ட காரியங்கள், உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இது தொடர்பான ஈடுபாடுகள் எல்லாமே நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு, அது சார்ந்த பணிகள், இதெல்லாம் நன்மைகளை தரும். ஒரு ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குறது, வெளி நபர்கள் மூலம் பழக்க வழக்கத்தில் புதிய விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல நாளாக இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூன் 28 காலையில் 10:10 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது மீன ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி ஏற்கனவே 9ல் இருக்கிறதுனால, குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளும் நேற்றைய நாளை போலவே ஒரு கம்யூனிகேஷன் லைனு, ஒரு ட்ரிப்பு போகிறது, அல்லது கோயில்கள் குளங்களுக்கு போகிறது, பூர்வீக ஸ்தலங்களுக்கு போகிறது, இது மாதிரியான முயற்சிகள் அங்கே சாதகமாக அமையும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு உற்பத்தி சேல்ஸு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனிக்கிழமை காலை 8:49 வரைக்கும் இருக்குது. சனிக்கிழமை காலையில் 8:49 மணிக்கு, அதாவது 29 ஜூனில் ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதி புதன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இன்னைக்கு நமக்கு புகழ் அதிகரிக்கும், மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும், தொழில் பலம் நன்றாக இருக்கும், புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி அதன் மூலம் நமக்கு ஆதாயம் கிடைக்கும். கடைசி நாள் 30 ஜூன் 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:33 முதல் அஸ்வினி நட்சத்திரம், கேது நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நமக்கு வண்டி வாகனம், வீடு பராமரிப்பு, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற பொருட்கள் சம்மந்தப்பட்ட ரிப்பேர் ஒர்க்கு, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் நமக்கு தாயார் சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருக்கிறது கொஞ்சம் இதாகும். வீடு சம்மந்தப்பட்ட வருமானங்களும் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இப்போ இதில் செவ்வாய் கிரகம் நல்ல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதுங்கிறது நமக்கு சிறப்பை தருகிறது. லாபஸ்தானத்தில் அவர் சுக்கிரன் சாரம் பெற்று சுக்கிரனும் லக்னத்தில் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் சிறப்பாக நடக்கும் என்பதை இது நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த வகையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.